إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுன்னாவாக காட்டித்தந்த இந்த திடல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறுபட்ட கிராமங்களில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்வினுடைய நண்பன் என்ற பெயர் பெற்ற இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். ஏனென்றால் இந்த இப்ராஹீம் என்பவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதனை உடனே நிறைவேற்றக்கூடிய பக்குவம் பெற்றவராக இந்த இப்ராஹீம் நபி இருந்தார். எந்த அளவுக்கு இவர் சிறப்பானவர் என்றால் இப்ராஹீம் என்பவர் ஒரு தனி மனிதர். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹீம் இருக்கிறாரே இவரை நீங்கள் தனி மனிதர் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அவர் தனி மனிதன் கிடையாது, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு ஊரே சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் என்றால் அந்த வேலையை இப்ராஹீம் நபி தன்னந்தனியாக நின்று செய்து முடிப்பார். கானித்தன் லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டிய அடிபணிந்தவராக இவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதோ இருக்கிறார இப்ராஹீம், இவர் என்னுடைய நண்பன். ஏன்? நான் சொன்னபடி இவர் நடந்தார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹீம் நபிக்கு சொன்னான் கட்டுப்படுங்கள் என்று. இப்ராஹீம் நபிக்கு அல்லாஹ் சொல்ல, அஸ்லம்து, இறைவா நான் கட்டுப்பட்டு விட்டேன். எதுக்கு கட்டுப்படுற, எதுல கட்டுப்படுற, எந்த ஒரு கேள்வியும் இல்லை. அல்லாஹ் கட்டுப்படு என்கிறான், கட்டுப்பட்டு விட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதை உடனே நிறைவேற்றக்கூடிய பக்குவம் பெற்றவராக இவர் இருந்தார். அல்லாஹ் சொல்லுகிறான், உன் மனைவியையும் அந்த குழந்தையும் பாலைவன மண்ணில் விட்டுட்டு வாங்க என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கவில்லை. அவ என்ன உண்பாள் என்று கேள்வி கேட்கவில்லை. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி தன் மனைவியையும் குழந்தையும் விட்டு வந்தாரே, அல்லாஹ் சொன்னான், செய்து முடிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளையே இல்லாமல் அவருடைய அந்திம பருவத்தில் அவருக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குழந்தை பருவ வயதை அடைந்தவுடன் அல்லாஹ் சொல்லுகிறான், அக்குழந்தையை கொண்டு போய் அருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் எதற்கு என்ற கேள்வி கிடையாது. கனகாலங்களுக்கு பின்னாடி இறைவா ஒரு குழந்தையை தந்தாய், அந்த குழந்தையை எடுக்க போறியா என்று கேள்வி கேட்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், குழந்தையை அழைத்து கொண்டு சென்றார் அறுப்பதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதரர்களே, புல்லாண்டு வாக்கல்ல, மனைவிண்டு வாக்கல்ல, சின்ன புல்லாண்டு வாக்கல்ல. அல்லாஹ் சொன்னால்
நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கொள்கை என்ற அந்த அடிப்படை கொள்கையில் இருந்தவர் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிம் நபி சென்ற பாதை இருக்கிறதே, அந்த பாதையில் நபியே நீங்களும் செல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய பாதையில அண்ணல் நபி பெருமானார் செல்ல வேண்டுமா? ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன கொள்கையில் இருந்தார்? அவர் என்ன பாதையில் சென்றார்? அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் இருக்கிறார் என்னுடைய நண்பன், இவரிடம் இணை வைத்தல் கிடையாது. அவர் தௌஹீத்வாதியாக இருந்தார், அவர் ஏகத்துவவாதியாக இருந்தார் என்று அல்லாஹ் அடிச்சு சொல்கிறார். அவர்கிட்ட இணை வைத்தல் கிடையாது, இதுதான் அவருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கிட்ட இணை வைப்பு, ஷிர்க், இந்த மாதிரியான மகாபெரிய கொடிய பாவங்கள் இருக்கு பாருங்க, இந்த பாவம் இவரிடம் இருக்கவில்லை. அந்த வழியை பின்பற்றி நீங்களும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் நபி இணை வைக்கவில்லை என்றால் அவர் சென்ற பாதை எது? அதுதான் தௌஹீது கொள்கை, அதுதான் ஏகத்துவம் என்ற பாதை, அல்லாஹ் சொல்லக்கூடிய பாதை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பாதையில் தான் இப்ராஹிம் நபி சென்றார். இன்றைக்கு நாங்க பலரையும் பார்க்கிறோம், அவர்கள் தங்களை தௌஹீத் என்று சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். இன்றைக்கு மக்கள் தௌஹீத் என்றா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்னமோ வழிகட்ட கொள்கையாக்கும் நினைக்கிறாங்க. தௌஹீது கொள்கைண்டா அது இஸ்லாத்துல இல்ல, தௌஹீதாக்களை விளத்துங்க, அவர்களை பள்ளிக்குள்ள எடுக்காதீங்கன்னு சொல்கிறார்கள் அல்லவா? தௌஹீத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தௌஹீத் என்ற சொல்லிருக்கு பாருங்க சகோதரர்களே, இதை உலகத்தில் எந்த மனிதனும் மறுக்க முடியாது. அதுதான் ஒரு மனிதனை முஸ்லிமாக்கி வைக்கக்கூடிய கொள்கை வார்த்தை. தௌஹீத் என்பது தமிழ் கிடையாது, ஒரு அரபு சொல். அப்ப தமிழால என்ன கருத்து? தௌஹீத் என்றால் ஏகத்துவம் என்று கருத்து. ஏகத்துவம் என்ன? ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கைண்டா என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, இதற்கு தான் தௌஹீத் என்று சொல்வது. ஒரு மனிதர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க தௌஹீதாண்டு. நான் தௌஹீத் இல்லை என்றால் ஏகத்துவம் இல்லைன்னு ஆகுது. ஏகத்துவம் இல்லை என்றால் ஓரிரை கொள்கை இல்லைன்னு ஆகுது. கலிமாவை மறுக்கிறேன் என்று ஆகுது. சகோதரர்களே, தௌஹீதை யாரும் மறுக்க முடியாது. நாங்கள் அனைவரும் தௌஹீத் என்று சொல்லிதான் ஆக வேண்டும். மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தௌஹீத்வாதிகளாகிய நாங்கள் கலிமா ஒன்றுதான் என்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் கலிமா என்கிறோம். ஆனால் பலரும் கலிமா 5 என்பார்கள். மிச்ச நாளும் கலிமா என்று அல்லாஹ்வோ அவனது ரசூலோ எந்த ஒரு இடத்துலையும் சொன்னது கிடையாது. 5 கலிமா என்று சொன்னது கிடையவே கிடையாது. கலிமா ஒன்றுதான் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மிச்ச நாளும் யாரோ கண்டுபிடித்தது. ஆனால் அந்த கலிமாவில் வரக்கூடிய சில வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் என்று வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகிறது. இந்த வார்த்தைகளை நாங்கள் மறுக்கல்ல சகோதரர்களே, அவைகள் எல்லாம் ஜிக்ரு தஸ்பீஹுடைய வார்த்தைகள். ஆனால் அவையெல்லாம் கலிமா என்று அண்ணல் நபி ஒரு நாளும் சொல்லித் தரவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தௌஹீத் இல்லை என்கிறார்கள். தௌஹீதாக்களுக்கு அடிப்பதற்கும் வெட்டுவதற்கும் கொத்துவதற்கும் வருகிறார்கள். ஆனால் அந்த 5 கலிமாவுக்குள்ள இருந்து தௌஹீத் என்ற வார்த்தை எடுத்து காட்ட முடியுங்களா? என்ன அது? அவ்வல் கலிமா தய்யிபா, முதலாம் கலிமா தய்யிப், இரண்டாம் கலிமா ஷஹாதத்து, மூன்றாம் கலிமா இதை நாங்க உண்டாக்கல, யாரோ உண்டாக்கினது. ஆனா அதுக்குள்ளேயே தௌஹீத் இருக்கு பாருங்க. மூன்றாம் கலிமா தம்ஜீத், நாலாம் கலிமா என்னங்க? தௌஹீதுங்க. நாலாம் கலிமா தௌஹீது, ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃப்ரி. அன்புள்ள சகோதரர்களே, தௌஹீத் இல்லை என்கிறார்கள், அவர்களுடைய கலிமாக்குள்ளேயே தௌஹீத் உண்டு.
நீங்க தௌஹீத் இல்லை என்றால் இதன் பின்னாடி 4ஆம் கலிமா தௌஹீத் இல்ல, 4ஆம் கலிமா தரீகான்னு மாத்துங்க, 4ஆம் கலிமா சுன்னத் ஜமாத்னு மாத்துங்க. அன்புள்ள சகோதரர்களே, கலிமாவை மாத்த போனாங்கன்னா பெருசா குழம்புவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, தௌஹீதை மறுக்கவே முடியாது. அல்லாஹ் அச்சாணி குத்தின மாதிரி அதனை ஆக்கி வைத்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே தௌஹீத் இல்லை என்று சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? தௌஹீத் என்ற கொள்கைதான் மனிதனை முஸ்லிமாக்கி வைக்கக்கூடிய வார்த்தை. ஆனா யாராவது தௌஹீத் என்று சொன்னா அவரை கழிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையும், என்னமோ இஸ்லாத்தை விட்டு வெளியே போனமாயும் மக்கள் பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப தௌஹீத் என்றால் ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு தான் தௌஹீத் என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தௌஹீது பாதையில தான் அல்லாஹ்வின் நண்பன் சென்றார். அதனால தான் சொல்றான், இவர்த்தை இணை வைத்தல்ன்றது கிடையாது. அவர் ஒரிஜினல் ஏகத்துவவாதியாக, ஒரு தௌஹீத்வாதியாக நின்றார். சிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்தார், அல்லாஹ் சொன்ன வழியில் நின்றார் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனையோடு இந்த பெருநாள் தினங்களில் பண்பாடாகவும் பக்குவமாகவும் எம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும். எம்முடைய இந்த பெருநாள் தினத்தில் எம்முடைய நற்குணங்களையும் பண்பாடுகளையும் அந்நிய மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் அந்நிய சகோதரர்களோடு சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருந்தால் இன்றைய தினத்தோடு அவைகளுக்கு முடிவு கட்டி அவர்களோடு சமாதானமாக நல்ல முறையில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பரப்புவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது, இன்னொரு வழி அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தாலே போதும். சகோதரர்களே, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாருங்க. நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்யாமலேயே பல பேரை இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்தாங்க. சுமாமா என்ற ஒருவர், இவர் முகமது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் பகிரங்கமான விரோதியாக, எதிரியாக இவர் இருந்தார். அண்ணல் நபி அவர்கள் ஒரு படையை அனுப்பி அந்த சுமாமாவை பிடித்து வர சொல்லுகிறார்கள். அந்த சுமாமாவை பிடித்து கொண்டு வந்து பள்ளிவாசலில் ஒரு தூணில் கட்டி போடுகிறார்கள். கட்டி போட்டதன் பின்னாடி ஒரு சில தினங்கள் தான் கழிகிறது. நபிகள் நாயகம் சுமாமாவுக்கு பெரிய பயான் நிகழ்ச்சிகளோ கொத்துபாக்களோ நடத்தல. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு பிரச்சாரம் செய்ததாகவும் ஹதீஸ்ல இல்ல. ஆளை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள கட்டி போட்டாங்க, அவ்வளவுதான். 2-3 நாள் கழித்தொன்ன அவர் சொல்றாரு, என்ன அவுத்துடுங்க. ஏன்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு நான் வரப்போகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அவர் இஸ்லாமாகி வந்ததன் பின்னாடி சொல்கிறார், இந்த என்னை நீங்கள் பிடித்து வருவதற்கு முன்னாடி உலகத்திலேயே மகா வெறுப்பான ஒரு முகம் என்றால் இந்த முகமதுடைய முகம். எனக்கு உலகத்திலேயே வெறுப்பான தீன் என்றால் இந்த தீனுல் இஸ்லாம். உலகத்திலேயே மகா வெறுப்பான நாடு என்றால் இந்த மக்கா நகரம் என்று சொல்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மகா விருப்பத்துக்குரிய முகம் என்றால் இந்த முகமது நபியுடைய முகம். உலகத்திலேயே மகா விருப்பமான மார்க்கம் என்றால் இந்த தீனுல் இஸ்லாம் தான் என்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அவர் பயானெல்லாம் கேட்டு இஸ்லாத்துக்கு வரல. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறார், பள்ளிவாசலுக்குள்ள வர மக்களை பார்க்கிறார். முகமது நபி ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆனா ஜனாதிபதி என்பதால், பொறுப்புதாரி என்பதால் மக்களோடு எகென்ஸ்டாக நடந்து கொள்ளாமல் பணிமாகவும் பண்பாடாகவும் பக்குவமாகவும் ஜனாதிபதி மக்களோடு நடந்து கொள்கிறார். அந்த சஹாபாக்களுடைய பண்பாடை பார்க்கிறாரு, பள்ளிவாசலுக்குள்ள அவர்கள் பழகின்ற முறைகளை பார்க்கிறார். எவ்வளவு அழகான மார்க்கம் என்று அவர் பார்த்துவிட்டு, சஹாபாக்களுடைய நபிகள் நாயகத்துடைய பண்பாடை பார்த்துவிட்டு இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் இந்த சுமாமா என்பவர். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பிரச்சாரம் செய்ய முடியாவிட்டால் எம்முடைய வாழ்க்கையில அண்ணல் நபியுடைய கொள்கையை கொண்டு வந்தோமையானால் நிச்சயமாக எம்முடைய பண்பாடும் பக்குவமும் அந்நிய சகோதரர்களை கவர்ந்து இம்மார்க்கத்தில் அவர்களும் வருவார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, சிலாக்கள் சொல்லுவாங்க பெருநாள் என்பது தொழு விட்டா முடிஞ்சு என்று நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, தொழுவதுதான் பெருநாளுடைய முதல் அம்சம். பல பேர் நினைக்கிறாங்க எங்கள்கிட்ட புது ஆடை இல்லையே, எங்களுக்கு தான் வழி இல்லையே என்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பெருநாள் கொண்டாடுவதற்கு புது ஆடை தேவையில்லை சகோதரர்களே. பண்பாடாகவும் பக்குவமாகவும் இன்றைய நாளை சந்தோஷமாக கழிக்க பார்க்கட்டும். ஏனைய நாட்களை போன்று இன்றைய நாளை கழிக்காமல் எப்படியாவது சந்தோஷங்களை நிம்மதியை வரவழைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எம்முடைய மனைவி மக்களை எல்லா வீடுகளுக்கும் அனுப்பி ஏழை எளியவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். குழந்தைகளை சந்தோஷமான இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். எல்லா நாளையும் மாதிரி இந்த நாளை ஆக்காதீங்க. இந்த நாளையை எப்படியாவது நிம்மதியாக சந்தோஷமாக கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பல பேரு இந்த பெருநாளை கணக்கெடுக்கிறது இல்ல, வந்தாச்சா தொழுதாச்சா சேட்டை கழட்டியாச்சு சும்மா இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதற்காக வேண்டி இந்த பெருநாள் அல்லாஹ் தரல. இன்றைய நாளில் அழகாக உண்டு கழித்து சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டிதான் இந்த நாளை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு உண்டாக்கி தந்தாங்க. அதனால் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இந்த பெருநாளை கேலஸாக கவனமீனமாக ஆக்காமல் இன்றைய நாளை முழுக்க முழுக்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கழிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளினுடைய பரக்கத்துகளை தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.